அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஒரு சில சிற்றுரைகளை இங்கே இந்த இறை செய்தியை அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் திருச்சபையிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்பு என்னுடைய பெயர் ஆறுமுகம் என்று இருந்தது. இங்கே வந்த பிறகு என்னுடைய அப்துல்லாவாக மாறியிருக்கிறேன். தென் இறைவனுடைய ஒரு உண்மையான இறைமார்க்கம், அதாவது இறைவனுடைய முன்மொழிகள் எங்கே இருக்குது, இறைவனுடைய உண்மையான ஒரு தாக்கம் எங்கே இருக்கிறது என்று என்னால் ஆராயப்பட்டு வந்தன பல காலமாக. அது இப்பொழுது எனக்கு இந்த இஸ்லாம் என்ற ஒரு குர்ஆன் மூலமாக தான் எனக்கு இங்கே கிடைத்தது. மிகவும் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன், இறைவனுடைய அடிமையாகவும் இருக்கின்றேன். சார் கொஞ்சம் மேலே போங்க சார். ஓகே. அதாவது இறைவன் இந்த மனித பிறவியை நம்ம குர்ஆனில் நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த மனித பிறவி எவ்வளவு வேல்யூவாக உள்ளது என்பதை நான் இங்கே சில கருத்தை பரிமாற விரும்புகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்களாக பிறத்தல் அரிது. அதாவது சில இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிறவியை மனிதன் படைத்திருக்கிறார். கூடவே நாம் எப்படியெல்லாம் அவருடைய வழிமுறையை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இங்கே பல வடிவிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் இதை பின்பற்றுகிறார்கள் என்றது தெரியவில்லை. உண்மையாக ஒரு படைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படைப்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது எப்படியெல்லாம் தனது வாழ்வு அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்யூஷன் கொடுத்துறார். அதை யாரும் பின்பற்றதில்லை, ஒரு சிலர் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அது முழுமையாக இருக்குது எங்கே அப்படின்னு சொன்னால் உண்மையான இறைமார்க்கம் இஸ்லாமியத்தில் தான் இருக்குது என்று, அதாவது இந்த நம்மளுடைய மார்க்கத்தில் தான் இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை ஒத்த சகோதரர்களும் நான் முஸ்லீம் சகோதரர்களும் யாராக இருந்தாலும் இந்த உண்மையான கருத்தை நான் அவர்களிடம் பதிவு செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது எனக்கு ஒரு ஒரு தாக்கம் இந்த ஒரு கடந்த வாரம் அதற்கு முன்பு வாரம் கூட இந்த இறை செய்தி, அதாவது நான் இங்கே வருவதற்கு முன்பு கூட இறைவனை பற்றி நான் பேசுவதுண்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு இதனுடைய உண்மை ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னும் நிறைய நான் கற்றுக்கணும், நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த செய்தியை ஒரு சில நண்பர்களுக்கு நான் கருத்து பரிமாறும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஏற்பதற்கு மறுக்கிறாங்க, பல யோசனை செய்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் இப்போ சில முன்பு ஒரு சகோதரர் சொன்னாங்க, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கெட்ட விஷயமும் இருக்கும். எது சீக்கிரம் அந்த அட்ராக்ஷன் கவரப்படுகிறது என்றால் கெட்ட விஷயம்தான் போய் கவருது. அந்த கெட்ட விஷயத்தையும் தாண்டி எப்படி வரணும் அப்படிங்கிறத அவங்க ட்ரெயின் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா அவங்க சொல்கிறதுக்கு ஏற்க மறுக்கிறாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 1450 ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 53வது வயதில் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனாங்க. மக்காவில் பார்த்தீங்கன்னா 53 வயது வரையும் அவர்கள் 40லேருந்து 53 வயது வரை 13 ஆண்டுகள் இவர்களுடைய இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை மக்களுக்காக சமர்ப்பித்திருக்காங்க. அதையும் மீறி அவருக்கே உயிருக்கே இவரையே தாக்கிடலாம், இவர் அழிச்சிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் மதினாவுக்கு போனதாக சொல்கிறாங்க. அங்கே மதீனாவில் 10 ஆண்டு, அதாவது 53லிருந்து 63 வரையும் 53லிருந்து 63வது வயது வரை ரொம்ப போராடி இருக்காங்க. எப்படின்னா, அதாவது நமது இந்தியாவை அந்த காலத்தில் முகலாய பேரரசு இந்த மாதிரி சில அரசர்கள் இந்த இந்தியாவை உருவாவதற்கு 800 ஆண்டு காலங்கள் பிடித்ததாம். அப்புறம் திரும்பி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, 200 ஆண்டு காலங்கள் ஆண்டாங்க. அதன் பிறகுதான் நம்ம இப்போது நம்மளுடைய மக்களாட்சி, அதாவது மகாத்மா காந்தி அவர்களால் நம்மளுடைய ஜனநாயக ஆட்சி வந்தது.
அப்போது ஒரு இந்தியா உருவாவதற்கு 1000 ஆண்டு காலங்கள் ஆக்கப்பட்டன. அங்கே 53 63 ஆண்டு காலங்களிலே, அதாவது தன்னுடைய இறை செய்தியை, இறைவன் ஒருவனே அப்படிங்கிற ஒரு கொள்கையை, மகத்தான கொள்கையை அந்த 10 ஆண்டு காலங்களிலே எப்படி அவர் உருவாக்கியிருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு மக்களுக்கு அறிவு ஞானம் புகிட்டிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். இடையே முன்பு சொன்ன சகோதரர்கள் எப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வேதனைகள் எல்லாம் உள்ளடக்கி கொண்டு நடந்திருப்பார். ஆனால் அன்று மீடியா இல்லை, விஞ்ஞானம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே இறை செய்தி அப்படி பரப்பியிருக்கிறாங்க. இன்று விஞ்ஞானம் இருக்குது, அதிகாரப்பூர்வமான நிறைய நூல்கள் வந்திருக்குது. உண்மையான எப்படி எந்தெந்த வடிவில் நூல்கள்லாம் எளிமையாக எடுத்து சொல்ல முடியுமோ அந்த மாதிரிலாம் வந்திருக்குது. ஆனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, சில நண்பர்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க. அப்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணீர் வருது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இறை செய்தியை நம்மளால் முடிந்தவரை எப்படியெல்லாம் மக்களுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு இந்த மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கமான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல முடியுமோ அந்த இறைப்பணியை நாம் அனைவரும் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அறிஞ்சிக்கணும். இதற்கு முன்பு தனசேகரன் என்ற ஒரு சகோதரர் வந்தார். லப்பக்குடிக்காடு என்பது ஏறக்குறைய நான் பிறந்த ஊருக்கு அருகாமையெல்லாம் உள்ளது. அப்போ தான் நான் நினச்சேன், எங்கள் ஊரில் இருந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு. ஸோ அந்த லப்பக்குடிக்காடு என்பது முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கும் ஒரு ஏரியா. அதாவது சின்ன துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாமே முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க, அத்தனையும் ஃபாரின் போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாவில் வசிச்சிருக்கிறார் நண்பர் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நம்மளுடைய இந்த சேவையை இறைப்பணியை தூக்கினா நல்லா இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். இறைவனுடைய கொள்கையை நம்ம நேரிய வழியில் செல்ல வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். அதாவது இந்த இறைப்பணி எப்படி நம்ம துவக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி இறைவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படணும், எப்படி இறைவனை நாம் திருப்தி செய்ய முடியும், எப்படி இறைவனுடைய கொள்கைக்கு நேராக நம்ம எடுத்து செல்ல முடியுங்கிறது வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு வரையறை உண்டு, ஒரு கட்டுப்பாடு உண்டு. அதாவது மனிதன் இப்படி தான் வாழ வேணும் அப்படிங்கிறது. அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த இறைவன் உதவின்னு நம்ம வச்சுக்கலாமே. இப்போது தான் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை விட்டுட்டு மற்றவங்களை வாழணுங்கிற ஒரு இதை எடுத்துக்கணும். அதாவது எப்படியெல்லாம் செய்யலாம் நம்மளுடைய பணி அப்படின்னா, பொருள் உதவி செய்யலாம் இயன்றால், அல்லது உடல் உழைப்பின் மூலயமா உதவி செய்யலாம், அல்லது தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல தான் பெற்ற அறிவு செல்வம், கல்வி செல்வம், அனுபவ செல்வம் அத்தனையும் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அல்லது யாருக்காவது உபத்திரமாவது கொடுக்காமல் இருந்தாலே அதுவும் ஒரு நன்மை செய்த மாதிரி தான். அல்லது அதை விட ஒரு மிகச்சிறந்த பணி இங்கே பிற்படாத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இறைப்பணி. இறைவனுடைய ஒரு இறை நாமத்தை எப்படி மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா அது எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு புண்ணிய மார்க்கம் அப்படிங்கிறது இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பணியை நம்ம செவனே செய்யலாம். இதையெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம இஸ்லாமிய கொள்கைகளிலே. அதாவது பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது, இறைவனுக்காக மட்டுமே நம்ம செய்ய வேண்டும். பெருமைக்காக செய்பவர்கள் அங்கு நிராகரிக்கப்படுகிறார்கள், இறைவனுக்காக மட்டுமே செய்பவர்கள் அங்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்று நான் இங்கே தெரிய வந்தது. அடுத்த சில விஷயங்கள் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் அதிகமாக வரல. லாஸ்ட்டு வீக் ப்ரிப்பேர் நிறைய பண்ணி வந்தேன், பட் ஆனால் கொஞ்சம் பேச முடியல. பட் இந்த வீக் நெக்ஸ்டிலிருந்து ஒரு நல்ல ஒரு கருத்துரைகளை இங்கே இந்த சபிதனிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நான் இந்த இஸ்லாமிய ஏற்றத்திற்கு பிறகு இதுக்கு முன்பு நான் ஒரு பணியிலையில் இருந்த இன்சூரன்ஸ் தொழில். அதாவது இன்சூரன்ஸ் என்பது நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே வட்டி கொடுப்பதும் வட்டி வாங்குவதும் சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி இங்கே தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த பணியை நான் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு மாறாக ஏதாவது என்னுடைய வேறு ஒரு தொழில் ஏதாவது பண்ணுவதற்கு தாங்கள் அனைவரும் துவா செய்யும்படி கேட்டுக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.